இந்த உபகரணம் ஒரு பரிசோதனை ஒன்றுக்காக வீட்டில் செய்யப்பட்ட ஒரு உபகரணம் உண்டு. அது என்ன பரிசோதனை என்று சொன்னால், ஒரு மின் கொள்ளளவிய மின் ஏற்றுவதும் மின்னை இறக்குவதையும் காட்டுற ஒரு பரிசோதனை உண்டு. சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ். இறக்குறத நாங்கள் கண்ணால் பார்க்கணுமே, அதுதான் இந்த மின் குமிழ் போட்டிருக்கு. இறங்குதுன்னு பார்க்கணுமே, இல்லாட்டா சும்மாவே இருக்குமே எல்லாம். இந்த பரிசோதனையை செய்கிறதுக்கு மின்கலங்கள், அதாவது தொடர் நிலையில் தொடுக்கப்பட்ட 2 மின்கலங்களும் ஒரு 100 மைக்ரோஃபெரட் கொள்ளளவி ஒன்றும் ஒரு LED மின் கும்பல் ஒன்று தான் இதுக்கு தேவையானது. மற்ற எல்லாம் சுற்ற இணைக்கிற கடத்திகள். அது இதில் எப்படியே காட்டப்பட்டிருக்குது. இணைச்சிருக்கிற முறை இப்படியே போகுது. இதில் ஒரு மின் ஆளி ஒன்று இருக்கிறது. இந்த பக்கம் அதை ஒன்றாக்கலாம், இந்த பக்கம் அதை ஒன்றாக்கலாம். அந்த முறையில் ஒரு ஆளி ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. சும்மா சாதாரண ஒரு ஆளி ஒன்று. அதை இந்த பக்கமாக மின்கலம் பக்கமாக நாங்கள் ஆளியை ஒன் பண்ணினா இந்த கொள்ளளவி மின் ஏற்றப்படும். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சு கொண்டு இருந்து போட்டு பிறகு மின்னை துண்டிக்க வேணும். துண்டித்த பிறகு அந்த ஆளியை LED பக்கமாக திருப்பி அங்கே தொடுகை உறும் பொழுது மின்னேற்றப்பட்ட அந்த மின் இறங்குவதை இந்த மின் குமிழ் ஒளிர்ந்து விடுவதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். இங்கு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த மின் கொள்ளளவியின் நேர்முனை இந்த பக்கம் இருக்கிறது, எதிர்முனை இந்த பக்கம் இருக்கிறது. அதே போன்று இந்த LED மின்குமிழை நேர்முனை இந்த பக்கம் இருக்க வேணும், எதிர்முனை இந்த பக்கம் இருக்க வேணும். மாறி இணைத்தால் இது இயங்காது. அப்போ இதில் நேர்முனையை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இதில் இந்த ஒரு வெள்ளை கோடு ஒன்று இருக்கிறது. இந்த கோடு எதிர்முனை, கோடு இல்லாத பக்கம் நேர்முனை. அதே போன்று இதில் நாங்கள் முனைகளை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இங்கே இணைக்க முதல் உண்டு நாங்கள் கடையில் வேண்டி பார்த்தா ஒரு 2 கம்பியில் ஒரு கம்பி நீளமாக இருக்கும். அந்த நீளமான கம்பி தான் நேர்முனை. அப்போ இந்த பக்கம் ஒரே பக்கத்தில் நேர்முனை, அடுத்த பக்கத்தில் எதிர்முனை. அப்படி தான் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்று மாறி இருந்தாலும் இயங்காது. இதில் மின்சாரத்தை நேரோட்டத்தை நாங்கள் கொடுத்து ஒரு நிமிஷம் பிடிச்சு கொண்டிருந்தால் இந்த சுவிட்சை இந்த பக்கமாக இது மின்னேற்றப்படும். அதன் பிறகு மின்சாரத்தை துண்டிச்சு போட்டு இந்த மின் ஆளியை இது மின்னேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு அந்த மின்னேற்றப்பட்ட அந்த மின்னை LED குமிழினூடாக நாங்கள் செலுத்தினால் இந்த குமிழ் எரிய வேணும். அப்படி எரிந்தால் இங்கு மின்னேற்றப்பட்டு அது மின் இறங்கி விட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பிடிச்சுக்கொண்டே இருந்துட்டு மின் துண்டி சாய்ச்சுது. இப்போ இந்த பக்கமாக Thank you for watching this video. If you liked it, then subscribe, like, and share it. I will be back with another one. Till then, stay safe, think wide, and keep creating.